ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, எல்லாமே அதிகரிக்கிறது. எதிர்பார்ப்பில் அரசு ஊழியர்கள் 8வது சம்பள கமிஷன் குறித்து முக்கிய அப்டேட். வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். 7வது ஊதிய குழுவின் கால அவகாசம் முடிவடைய போகும் நிலையில் புதிய ஊதிய குழு குறித்த அறிவிப்புக்காக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் காத்திருக்கின்றனர். சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தும் விவாதம் எழுந்துள்ளது. 7வது ஊதிய குழு 2016 ஜனவரி 1 முதல் நாட்டில் அமுல்படுத்தப்பட்டது. இதன் மூலம் சுமார் 1 கோடி பேர் பயனடைந்தனர். 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சம்பள கமிஷன் அமலாக்கப்படுவதால் மத்தியில் நரேந்திர மோடி அரசு 8வது ஊதிய குழுவை ஜனவரி 1, 2026 முதல் அமுல்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 7வது ஊதிய குழுவில் 2025 டிசம்பர் 31ஆம் தேதியுடன் கால அவகாசம் முடிவடைய போகிறது என்று குறிப்பிடப்படவில்லை. இது குறித்து மத்திய அரசிடம் கடந்த ஓராண்டாக ஊழியர் சங்கங்கள் பலமுறை கோரிக்கை விடுத்து வந்தன. பட்ஜெட் முடிந்த பிறகு இது குறித்து நிதித்துறை செயலாளர் TV சோமநாதனிடம் கேள்வி எழுப்பிய போது இந்த பணிகளுக்கு இன்னும் போதுமான அவகாசம் உள்ளது என்றார். 6வது ஊதிய குழுவில் இருந்து 7வது ஊதிய குழுவுக்கு மாறிய போது ஊழியர் சங்கம் சம்பள திருத்தத்தில் ஃபிட்மென்ட் காரணியை 3.68ஆக வைத்திருக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது. ஆனால் அரசாங்கம் அதை 2.57ஆக மட்டுமே வைத்துள்ளது. ஃபிட்மென்ட் காரணி மூலம் மத்திய ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 7,000 ரூபாய் 18,000 உயர்ந்துள்ளது. இது தவிர குறைந்தபட்ச ஓய்வூதியமும் ரூபாய் 3,500 ரூபாய் 9,000 உயர்ந்துள்ளது. பணியாற்றும் ஊழியர்களின் அதிகபட்ச சம்பளம் ரூபாய் 2.50 லட்சமாகவும் அதிகபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1.25 லட்சமாகவும் மாறியது. இப்போது 8வது ஊதிய குழுவில் ஊழியர் சங்கத்தின் கோரிக்கை ஏற்கப்பட்டால் ஃபிட்மென்ட் காரணியை 1.92ஆக மாற்றலாம். அதன் உதவியுடன் நாட்டில் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 18,000 ரூபாய் 34,560ஆகவும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 17,280ஆகவும் உயரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.